எஸ். எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த முக்கியமான அப்டேட் வேலூர் தாவேகா மீட்டிங்குடைய டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம் அவங்க அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம் இது மக்கள் சந்திப்பா நிர்வாகிகள் சந்திப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உறுதியாகி இருக்கிறது, அந்த தகவலை நான் வெளியே சொல்லலாம். இப்போ இது ஒரு நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டமாக மாறி இருக்கு. முக்கியமா சம்மர், இந்த வெயிலின் தாக்கம் இதனால ஏற்படக்கூடிய இழப்பு, அது சிறு இழப்பா இருந்தாலும் அதை பொறுத்துக்க முடியாத அளவுக்கு தளபதி அவர்கள் இந்த கூட்டத்தை ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணும் அப்படின்ற ஒரு முடிவோட பல அப்டேட்ஸ் முக்கியமா அப்கிரேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த மீட்டிங் ஒரு மிகப்பெரிய ஒரு அப்கிரேட் ஆயிருக்கக்கூடிய ஒரு தாவேகா மீட்டிங்காக மாற்றப்பட போகிறது. ஸோ டீட்டெயிலாக பார்க்க போறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. அந்த உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சில அட்வைசஸும் நான் கொடுக்க போறேன். கண்டிப்பா உண்மையான தாவேகா தொண்டர்கள் இந்த அட்வைசஸ்லாம் கண்டிப்பா கேட்பாங்க. தளபதி மேல அன்பு கொண்ட ஒவ்வொருத்தரும் இந்த அட்வைசஸை தங்களுடைய ஒரு ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கிட்டு இந்த ஒரு மீட்டிங்ல கலந்துக்கோங்க நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். இது எல்லாமே ஒரு அக்கறையின் பேர்ல கொடுக்கறது தான். ஏன்னா இது விமர்சனங்கள் எல்லாம் கிடையாது. இது வெளியே இருந்து வரக்கூடிய விமர்சனங்களுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம், நம்ம எப்படி அதை மாத்திக்கிறோம் அப்படின்றது தான் நம்ம முக்கியமா பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட், இது மக்கள் சந்திப்பு கூட்டம் அல்ல. 25,000 பேருக்கு கூடி இந்த ஒரு சந்திப்பை நடத்தக்கூடிய அளவுக்கு மாவட்ட கழக நிர்வாகிகள் ஏற்பாடுகளை செய்திருந்தாலும் வேண்டாம், 5,000 பேருக்கா இதை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இது 5,000 பேருக்கு சுருக்கப்படுகிறது. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அந்த காரணங்கள் புற அழுத்தங்கள், அப்புறம் உள்ள நிர்வாகிகள் தலைமை குழு எடுத்த சில முடிவுகளால இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த மாற்றம் அப்படின்றது 4,900 நபர்களுக்கு, நிர்வாகிகளுக்கு நாங்கள் கியூஆர் கோடோட பாஸ் கொடுத்து இந்த கூட்டத்தை நடத்த போறோம் அப்படின்றது தான் இப்போ தாவேகாவிலிருந்து அதிகாரப்பூர்வமாக சொல்லக்கூடிய கருத்து. ஸோ இந்த கூட்டத்துக்கு தயவு செய்து முதலில் இருந்து சொல்ல மாதிரி நிர்வாகிகளாகவே இருந்தாலும் நீங்களும் கர்ப்பிணி பெண்கள், இல்லைன்னா வயதானவர்கள், உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள், குழந்தைகள் யாரும் இந்த ஈவெண்ட்ல கலந்துக்காதீங்க. நிர்வாகிகள் பாஸ் வாங்கிட்டு சொந்தங்களோ நண்பர்களோ ரொம்ப கெஞ்சி கேட்டாங்க, ரொம்ப ப்ளீஸ் பண்ணி கேட்டாங்க, அதனால கொடுத்தோன்ற மாதிரி யாரையும் அனுமதிக்காதீங்க. இது அவர்களுடைய உடல் நலத்துக்கும் நல்லதுக்காகவும் சொல்றோம். ஸோ கொடுக்கப்பட்ட பாஸ்ல இருக்கக்கூடிய அனைவரும் கலந்துக்கலாம். இந்த நிர்வாகிகளே கூட நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள் இந்த மாதிரி யாரும் வர வேண்டாம் அப்படின்றத சொல்லிக்கிறோம். இது முதல் விஷயம். ரெண்டாவது, சேர் போட்டு ஃபுல்லா ஒரு 20 பாக்ஸஸ் அமைக்க போறாங்க. ஒரு பாக்ஸ்லயும் 250 பேர் உட்கார்ற மாதிரி 50க்கு 40ன்னு ஒரு பாக்ஸ் அமைச்சு, அந்த பாக்ஸ்ல இரும்பு பேரிகேட் மூலமா அந்த ஒரு பாக்ஸ்லயும் 250 சேர்கள் போட்டு அவங்க 250 பேர் அமர்ற மாதிரி வசதிகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. மொத்தமா 80,000 சதுர அடிக்கு மேற்கூரை அமைக்கிறாங்க. இங்கே மக்கள் உட்காரக்கூடிய, நிர்வாகிகள் உட்காரக்கூடிய அந்த பரப்பளவு பிரச்சார வாகனத்துல இருந்து தான் விஜய் பேச போறாருன்னு சொல்றாங்க. பிரச்சார வாகனத்துல இருந்து எனக்கு தெரிந்து நிர்வாகிகள் அமரக்கூடிய எல்லா இடங்களுக்கும் இந்த மேற்கூரையானது 80,000 சதுர அடிக்கு அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த வேலைப்பாடுகள் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதை தாண்டி மேற்கூரைகள் தாண்டி 2 மருத்துவ முகாம்கள், கிட்டத்தட்ட ஒரு மருத்துவமனையே அங்க ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க. 25 மருத்துவர்கள், 50 செவிலியர்கள், 100 ஸ்டூடெண்ட்ஸ் அங்க இருக்க போறாங்க. ஸோ வாலண்டியர்ஸ் மட்டும், கட்சியுடைய தன்னார்வலர்கள், இந்த தொண்டரணின்னு சொல்லுவாங்க, அதுல மட்டும் 500 பேர் இந்த ஒரு வாலண்டியரிங் ஜாப்ல ஏற்படுத்தியிருக்காங்க. அவங்களுக்கான பயிற்சிகள் கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இதன் மூலமாக தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டி வரக்கூடிய ஒரு கிராமம் அப்படின்றதுனால தேசிய நெடுஞ்சாலையில இருந்து நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இடம் வரைக்கும் போக்குவரத்தை கண்ட்ரோல் பண்றதும், வரக்கூடிய நிர்வாகிகளை வழிநடத்தி எந்த பக்கம் போகணும் அப்படின்னு அவங்களை ஆர்கனைஸ் பண்ணி அனுப்புறதும் அவங்களுடைய முக்கிய தலையாய கடமையா இருக்க போகுது. இதெல்லாம் தாண்டி அங்கே வருபவர்களுக்கு உணவு, தண்ணீர், அதுக்கப்புறம் ஓஆர்எஸ், மேலும் சில விஷயங்கள் அவர்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களா அங்க கொடுக்கப்படுது. இது இல்லாம 2 டேங்கர்கள், தண்ணி டேங்கர்கள் அங்க நிறுத்தி வைக்க போறாங்க. 10 ஆம்புலன்ஸ் வசதி அங்க ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. 2 தீயணைப்பு வாகனங்கள் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அதை தாண்டி அந்த இடத்துல டாய்லெட் ஃபெசிலிட்டி, 10 டாய்லெட்ஸ் 2 பக்கமும் பெண்களுக்கு ஆண்களுக்குன்னு சொல்லிட்டு தனித்தனியா டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நிகழ்ச்சி நடக்கக்கூடிய குறைக்கு வெளியில அமைக்கப்படக்கூடிய இடம். ஆம்புலன்ஸ் போறதுக்கோ, ஃபயர் இன்ஜின் போறதுக்கோ, இதெல்லாம் போறதுக்கு பிரத்யேகமான ஒரு வழி இருக்கும். விஐபிக்கான தனியான ஒரு வழி இருக்கு, மக்கள் சட்டத்துக்கான தனியான ஒரு வழி இருக்கு. கிட்டத்தட்ட 6 பக்கம் எவாக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த எவாக்குவேஷன் மூலமா வெளியே எக்ஸிட் ஆகிறதுக்கான வழித்தடங்களையும் மேப் பண்ணி ரொம்ப தெளிவா பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா 3 இடங்கள்ல பார்க்கிங் ஸ்லாட் போட்டிருக்காங்க. 3 இடங்களும் பாத்தீங்கன்னா வேலூர், காட்பாடி, குடியாத்தம் இந்த வழித்தடத்துல இருந்து எப்படி ஒரு ஹைவே மூலமா தான் கனெக்ட் ஆகி வரணும். ஸோ அந்த வழித்தடத்துல ஒரு பார்க்கிங், அப்புறம் ஆம்பூர், இந்த பக்கம் ஆம்பூர் சுத்தி இருக்கக்கூடிய பகுதி, அந்த பக்கத்துல இருந்து வரவங்களுக்கு ஒரு வழித்தடத்துல ஒரு பார்க்கிங்கும், வேலூர் அணைக்கட்டு இந்த பகுதியில இருந்து வரக்கூடிய வழித்தடம் ஒன்று இருக்கு, அந்த வழித்தடத்திலையும் ஒரு பார்க்கிங். ஸோ
வருபவர்கள் நிகழ்ச்சி நடக்கிற இடத்துக்கு வந்துட்டு பார்க்கிங்ல தயவு செஞ்சு பார்க்கிங்ல நீங்க வரும்பொழுது முன்னாடி காலியா இருக்கிறதுக்காக வண்டியை முன்னாடி போட்டுறதுங்க. அதுக்கப்புறம் பின்னாடி வந்து வண்டிகள் ஃபில் பண்ணவே முடியாது, திரும்ப எடுக்கிறது எனக்கு சிரமமாயிடும். ஸோ அதனால பார்க்கிங்ல நீங்க வரீங்க, உள்ள என்ட்ரி பண்றாங்க வாலண்டியர்ஸ் அப்படின்னா நீங்க தயவு செஞ்சு கடைசியில் எங்க காலியா இருக்கோ அங்க போட்டுருங்க. எல்லோரும் முதல்ல எடுத்துக்கிட்டு வரணும், முதல்ல எடுத்துட்டு போகணும் அப்படின்றது கிடையாது. பாதுகாப்பா எல்லாரும் எடுத்துட்டு போகணுன்றது தான் அஜெண்டாவா இருக்கணும். ஸோ அதை நம்ம ஆர்கனைஸ் வந்து வெல் ஆர்கனைஸ்டா பண்ண போறாங்க. அதுதான் நம்ம பார்க்க போறோம், நம்மளும் கூட இருக்க போறோம். ஸோ இதெல்லாம் பார்க்கிங் வசதி. எல்லாரும் பார்க்கிங்ல இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து மாநாட்டு திடல், அதாவது பொதுக்கூட்டம், அது மாநாடு மாதிரி தான் இருக்க போது. பொதுக்கூட்ட திடல் வந்தீங்கன்னா அங்க கூரை அமைக்கப்பட்டு ரொம்ப பாதுகாப்பாகவும் ரொம்ப வசதியாகவும் இந்த நிகழ்ச்சியானது நடக்க போகுது. முழுக்க முழுக்க இவ்வளவும் செலவு பண்ணி இவ்வளவு வெல் ஆர்கனைஸ்டா பண்ணக்கூடிய இந்த ஈவெண்ட் யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்காகவும். கண்டிப்பா விஜய் நீங்க என்ன பேசுவார் அதை நம்ம பார்க்க தான் போறோம். வேலூர் பிரச்சனைகள் பேசுவார். தற்பொழுது இருக்கக்கூடிய மாநில மத்திய அரசுகளுடைய பிரச்சனைகளை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய இடையூறுகளை பேசுவார். அது மட்டும் இல்லாம மக்களுக்கான அரசியலை கண்டிப்பா பேசுவார். இதை தான் வந்து நம்ம அங்க பார்க்க போறோம். இதை நிர்வாகிகள் கூட்டம்ன்றதுனால இது நிர்வாகிகளுக்கு மட்டும் பேசிட்டு போற கூட்டமா கண்டிப்பா இருக்குது. அதை நம்ம சேலத்திலே பார்த்தோம். ஒட்டுமொத்த 8 கோடி தமிழர்களுக்குமான பேச்சு. இந்த ஸ்பீச் வந்து நீங்க வீட்டுல இருந்தே கூட பார்க்கலாம். ஸோ அதுக்காக தான் எல்லா விதத்திலையும் எல்லா மீடியாஸும் வந்து போடுறாங்க. வீட்டில் அவர் ஆரம்பிச்சதுல இருந்து மீடியாஸ் எல்லாமே போடுறாங்க. ஸோ அவர் சாலை மார்க்கமாக தான் வரப்போறாரு. ஸோ அந்த இடங்கள்ல காவல்துறை கிட்ட அனுமதியும் பாதுகாப்பும் கேட்டும் அவங்க வந்து லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சைடில் ப்ராசஸ் போயிட்டே இருக்கு. நம்ம என்ன பண்ணணும்? முக்கியமா நிர்வாகிகள், அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள், பாஸ் இல்லாதவங்க அங்க தேவையில்லாம போயிட்டு அனுமதி கேட்டு நிக்க வேண்டாம். மேபி முன்கூட்டியே போயிட்டு பாஸ் இல்லாமல் நிறைய பேர் உள்ள போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. தென் வயதானவர்கள், கர்ப்பிணிகள், குழந்தைகள் அந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இடத்துக்கு வர வேண்டாம். நீங்க வீட்டுல இருந்து ரொம்ப ஆரமா பண்ணுங்க. இல்ல அங்க பக்கத்துல வந்து நின்று நான் லைவ்ல பாக்குறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க சிக்னல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இதை நான் வந்து ரொம்ப நுணுக்கமா சொல்றேன். ஏன்னா இவ்வளவு கேதரிங் ஆகுற இடத்துல சிக்னல்ஸ் வந்து கண்டிப்பா வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். அங்க பஃபர் ஆகி அங்க சிக்னல் கிடைக்கலன்றதுக்காக கிட்ட வர்றதோ இல்லை வந்து அங்கிருந்து கிளம்பி போறதோ இதெல்லாம் உங்களுக்கு சிரமமா இருக்குன்றதுனால தான் வீட்டிலிருந்து கண்டிப்பாக நீங்க தொலைக்காட்சியில் கண்டு கழிக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஸோ இதை தாண்டி நிறைய விமர்சனங்கள் என்ன வைக்கிறாங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லை, மைக்கை பார்த்தாலே வந்து கண்ணாமண்ணான்னு கத்துவாங்க, கதறுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, இவங்களுக்கு இதுதான் தெரியும், கொண்டாட்ட மனநிலையிலே இருக்காங்க, ரசிகர் மனநிலையிலே இருக்காங்க. இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் வருது இல்லையா? இந்த விமர்சனங்கள்லாம் நம்மளுடைய செயல்பாடுகள்னால தான் நம்ம பதிலடி கொடுக்கணும். என்னதான் நாங்க வந்து டிவி டிபேட்ஸ்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாலும் உங்களுடைய செயல்பாடுகளை நாங்க எடுத்து சொன்னாலும் அவர்கள் கண்ணுக்கு எங்கேயாவது 1-2 இடத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்குதா அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம், அதை பெருசு பண்ணுவோம் அப்படின்றதுதான் மீடியாவுடைய மிகப்பெரிய அஜெண்டா. மீடியா நம்மளை லைவ் பண்றாங்க, 24 மணி நேரம் காட்டுறாங்க, நம்மளை பேட்டி எடுக்கிறாங்க, அதெல்லாம் போட்டுருவாங்கன்னு தயவு செஞ்சு நடக்காதீங்க. நீங்க நல்லா பேசுனீங்க, ரொம்ப தரமான மக்களுக்கான கருத்தா பேசுறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு கண்டிப்பா சோசியல் மீடியா வைரல் ஆகும். நான் வந்து ஊன்னு கத்தி வித்தியாசமா ஏதாவது சேஷ்டை பண்ணி அது வந்து வைரல் ஆகணும், அதுல நான் ஃபேமஸ் ஆகணும்னு தயவு செஞ்சு யாரும் அந்த மாதிரி பேசாதீங்க. நீங்க பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவருக்கு தான் கெட்ட பேரு உண்டாக்கும். யாருக்கு? தளபதிக்கு. அதை மனசுல வச்சுட்டு நீங்க ரொம்ப ஜென்டிலா நடந்துங்க. எங்கேயாவது யாராவது பேட்டி கொடுக்குறாங்கன்னா பின்னாடி இருந்து டான்ஸ் ஆடுறது, சைகை காட்டுறது, குறுக்க பூந்து கத்துறது அதெல்லாம் வேண்டாம். கொஞ்சம் மெச்சூர்டா, நம்ம ரொம்ப மெச்சூர்டான ஆளுங்க. இங்க 75 வருஷம் பவள விழா கட்சின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாம் மெச்சூரிட்டி எதுல இருக்குன்னா கொள்ளடிக்கிறதுல இருக்கு, திருடுறதுல இருக்கு, கிட்னி திருடுறதுல இருக்கு, கொள்ளடிக்கிறதுல இருக்கு, கொலை பண்றதுல இருக்கு, கனிமவளம் கொள்ளையில இருக்கு, இதுலலாம் இருக்கு. 10 ரூபாய் பாட்டிலுக்கு மேல வாங்கி நம்ம இன்னொன்னு பண்ணலான்றதுல இருக்கு. நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. பட் ஆனால் நம்ம மெச்சூரிட்டி லெவலை நம்ம இந்த இடத்துல காட்டி தளபதிக்கு நம்ம யாருன்றதை ப்ரூவ் பண்ணி ஆகணும். தளபதி இவங்களுக்கு மக்கள்கிட்ட ப்ரூவ் பண்ணுவார் அவர் யார் அப்படின்றத. ஸோ இதுதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது. அண்ட் தென் சேர்ஸ் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி கூரை போட்டு ரொம்ப ஆறாமல் சேர் போட்டு உங்களுக்கு வந்து ஈவெண்ட் நடத்துறதுக்கு தளபதி சொன்ன ஒரே காரணம் வரக்கூடியவர்களுக்கு எந்த இன்னலும் இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் முன்னாடி இருந்து சேர் மேலே ஏறி நின்று அவரை வந்து ஆரவாரம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எனர்ஜெட்டிக் உங்களுக்கு வந்து உள்ள வந்து அந்த ஒரு கூஸ் பம்ப்ஸ் வருது தளபதி பார்த்த உடனே. அதனால் நீங்கள் வந்து ஆர்வத்தில் பொங்குறீங்க. அதெல்லாம் பல கட்சிக்கு கிடைக்காது. இங்கே என்ன பண்ணுறீங்களோ அதை பார்த்து அங்கே துண்டு சுற்றுறதுலேருந்து ரேம்ப் பார்க்க போகிறதுலேருந்து செல்ஃபிலேருந்து எல்லாத்தையும் காப்பி அடிப்பாங்க. அவங்களுக்கு அவ்வளோதான் தெரியும். ஏன்னா அந்த கூட்டம் கொள்கைக்கான கூட்டம் சொல்லுவாங்க. அதுலேயும் இருக்குது கொள்கை கூட்டம் சிலது இருக்குது. அதெல்லாம் முன்னாடி கொஞ்சம் அப்படியே 6 முறை உட்காந்துருக்கும். பின்னாடி பாதி போதையில் உட்காந்துருக்கும், பாதி எப்போ காசு கொடுப்பாங்கன்றத உட்காந்துருக்கும், பாதி வந்து எப்படா இவனுக்கு பேச்ச முடிப்பான்னு உட்காந்துருக்கும், எப்படா ஊருக்கு போகலாம் அப்படின்னு உட்காந்துருக்கும். ஃப்ளோட்டிங்லேயே இருக்கும். இந்த கூட்டம் ஃப்ளோட்டிங் கிடையாது. இந்த கூட்டம் வந்ததுன்னா ஃபிக்ஸ்டு. தளபதி போகிற வரைக்கும் இங்கேருந்து நகராத கூட்டம். அப்படிப்பட்ட கூட்டம் கட்டுக்கோப்பாக இருக்கணும். உள்ள வந்து நீங்கள் உட்காந்து உங்களுடைய ஆரவாரத்தை தெரிவிங்க. எப்படியும் உங்ககிட்ட பேசுவார். நீங்கள் சொல்லக்கூடிய உங்ககிட்ட கேள்வியாக கேட்டு அவர் பதிலை வாங்குவார். நீங்கள் தான் அங்கே பேச போறீங்க. முக்கியமாக உங்களுடைய குரல் தான் அதிகமாக கேட்கும். ஸோ அதுக்கு எனர்ஜியை சேவ் பண்ணி வச்சுக்கிங்க. கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி உங்களுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி அந்த ஈவெண்ட்ல உங்களுடைய பார்ட்டிசிபேஷனை வேற மாதிரி காட்டணும்னு நினைக்காதீங்க. ரொம்ப ஜென்டிலா இங்கே கண்டிப்பாக பெண்கள் நிறைய பேர் வர போகிறாங்க.
பெண்களுக்கான முக்கியத்துவம் அங்கே இருக்கும். முன்னாடி வரிசையில பெண்கள் உட்கார வைக்கிறதுக்கான திட்டங்கள் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம நிகழ்ச்சி இவ்வளவு ஏற்பாடுகள் சின்ன சின்ன விஷயத்தையும் ரொம்ப பார்த்து ஒரு ஸ்டெப்பையும் பார்த்து வைக்கிறாங்க. இதுல வந்து ஏதோ லெத்தனாஜிக்கா விட்டா மாதிரி வந்து நிறைய பேர் பேசுவாங்க. சேலத்துல நடந்த ஒரு சம்பவம், அதுக்கு வந்து எவ்வளவு பேருக்கு மருத்துவ உதவி கொடுத்து, அதுக்கு முதலுதவி கொடுத்து அவங்கள காப்பாத்திருக்காங்கன்றதெல்லாம் யாரும் பேசல. ஒருத்தர் கண்டிப்பாக அது தவிர்த்திருக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அவர் வந்திருக்க கூடாது. வந்துட்டாரு, அது நடந்துருச்சு. அவருக்கு அந்த குடும்பத்துக்கு என்ன செய்யணுமோ அதுக்கு தாவேக்கா அந்த அவங்களுடைய குடும்பமா எடுத்து செய்யுது. பட் ஆனா அந்த இன்னல, அந்த வலிய, அந்த ஒரு இழப்ப தாங்க முடியாதது தளபதியால அதை ஏத்துக்க முடியாது. அதனாலதான் உங்களுக்கு இந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்து அந்த ஈவெண்ட்டை நடத்துறது. ஸோ அதை மனசுல வச்சுக்கிட்டு தன்னுடைய பொறுப்புல இருந்து தவறாம தளபதி நிற்கிறார். நீங்க அந்த தளபதியோட சேர்ந்து நில்லுங்க அப்படின்றதுதான் நம்ம தாழ்மையோட கேட்டுக்கிறோம். இந்த காணொலி ரொம்ப நீண்ட காணொலி தான். கடைசி வரைக்கும் பார்த்தமைக்கு நன்றி. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தடுத்து இந்த ஈவெண்ட்டை பத்தி அப்டேட்டை நம்ம லைவ்லயே பார்க்கலாம். அங்கேயும் நான் வந்து பேச போறேன். தென் பார்ப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்க வேலுதன் கேஆர்.